வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு குக்கிங் செக்ஷன்ல நாம பார்க்க போற ரெசிபி லெமன் சிக்கன் பண்றது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸை வச்சு குயிக்காக நம்ம பண்ணிடலாம். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்காக நான் 3 சிக்கன் லெக் பீசஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள். ஒரு ஃபுல் லெமன் எடுத்திருக்கேன். இந்த ஃபுல் லெமனை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ஆனால் இந்த லெமனோட ஸ்கின்னை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்றத நான் காட்டுறேன். அடுத்து 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு ஜிஞ்சர் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ப்ளஸ் பெப்பர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது நம்ம பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹர்ப்ஸ் வேணும், இட்டாலியன் ஹர்ப்ஸ் வேணும். ஸோ நீங்கள் பீஸாலாம் வாங்கினீங்கன்னா சீசனிங்காக நம்மளுக்கு அந்த ஹர்ப்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது உங்ககிட்ட இருந்தால் அதை சேர்த்து வச்சு ஸோ இதை நீங்கள் ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்னென்ன ஹர்ப்ஸ் எடுத்திருக்கேன்னா மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் எடுத்திருக்கேன். ப்ளஸ் ஒரு ஃப்ளேவருக்காக ஒரிகானோ தனியாக கொஞ்சம் போட போகிறேன். இது கூடவே வந்து நான் கார்லிக் பவுடரும் யூஸ் பண்ண போகிறேன். அது ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கணுன்றதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம மேரினேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ஃபுல் லெமன் எடுத்திருக்கேன் 3 லெக் பீசஸ்க்காக. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லெமனில் இருக்கிற ஸ்கின்னை மட்டும், அவுட்டர் ஸ்கின்னை மட்டும் நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். ஸோ இவ்வளோ லெமன் போடுறதுனால சிக்கன் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குமா அப்படின்னலாம் யோசிக்காதீங்க, புளிப்பாலாம் இருக்காது. ஸோ நாம் நார்மலாக சிக்கன் பண்ணுறது மாதிரியே தான் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கும், நல்ல காரசாரமாகவும் இருக்கும். ஸோ நான் இப்போது இது கூட ஒரு 1/4 மட்டும் லெமனோட ஜூஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ லெமனோட ஸ்கின் ப்ளஸ் ஒரு 1/4 ஜூஸ். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு இது ரெண்டுத்தையுமே நான் வந்து துருவிக்கிறேன். ஸோ நம்ம மேரினேஷனுக்கு போட போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ட்ரையாக தான் இருக்கும். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸில் தான் வந்து நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நான் 1 ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ் ப்ளஸ் பெப்பர் எடுத்திருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ கார்லிக் பவுடர் ப்ளஸ் ஹர்ப்ஸ் எல்லாத்தையும் இப்போ சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து மேரினேட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஃபட்டாஃபட் ஒரு 1 hour இல்லை 2 hours நான் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 1 hour நீங்கள் மேரினேட் பண்ணினாவே போதும். இது வந்து நம்ம அழகாக குக் பண்ணிடலாம். உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் வேணும், கெஸ்ட் வராங்க, நல்லா வந்து ஒரு ஃபீஸ்ட் மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓவர் நைட் மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்து குக் பண்ணோன்னா சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். நான் வந்து இப்போ சிக்கனை ஒரு 4 hours நல்லா மேரினேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 1/2 tablespoon பட்டரோ இல்லை கீயோ சேர்த்துட்டு அதை நல்லா சிக்கனில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு கீ டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா கீ சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போது அடுப்பில் ஒரு இரும்பு கடாயோ இல்லை இரும்பு தோசைக்கல் அந்த மாதிரி இரும்பு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 1/2 tablespoon பட்டரோ நெய்யோ ஊற்றிடுங்க. ஸோ இந்த சிக்கனை நம்ம குக் பண்ணுறதுக்கு நம்ம அவன் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அவனில் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா என்ன டேஸ்ட்டு கிடைக்குமோ அதே டேஸ்ட் நம்மளுக்கு இந்த இரும்பு தோசை கல்லையும் நம்மளுக்கு இப்போ கிடைக்க போகுது. ஸோ ஜென்ரலாகவே என்னென்னா நீங்கள் சிக்கனை இல்லை எந்த ஒரு மீட்டையும் நீங்கள் வந்து நல்லா மேரினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட நார்மல் இரும்பு பாத்திரத்துலேயே வந்து இதை நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நெய் வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா 3 சிக்கன் பீசஸையும் சேர்த்துட்டேன். அடுப்பை ஹையில் வச்சுட்டு சிக்கனை ஒரு பக்கமாக நம்ம ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இது 2 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமா ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு சிக்கனை வந்து இன்னொரு சைடு திருப்பி போடணும். இப்படி திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் குக் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சைடும் சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போது இதுக்கு அடுத்து நம்ம இதை மூடி வைக்காமல் நம்ம ஓப்பன்லேயே வச்சுட்டு
ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் நம்ம வந்து இதை மறுபடியும் குக் பண்ணணும். ஸோ நீங்கள் அவனில் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக இந்த மெத்தட்லேயும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் அந்த ஸ்மோக்கி அப்பியரன்ஸ் எல்லாமே அந்த சிக்கனில் அப்படியே இருக்குது. நீங்கள் பார்பிக்யூ பண்ணால் இந்த மாதிரி அப்பியரன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து நம்மளோட நார்மல் இரும்பு பாத்திரத்திலே கிடச்சிருக்கு. ஸோ லெமன் சிக்கன் ரெடி ஆயாச்சு. இந்த மெத்தட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.